ஆச்சி, ஏன் இப்படி வெளியில உட்காந்துட்டு வாவே வீட்டுக்குள்ள போலாம். ஆ, வாயா வீட்டுக்குள்ள. எதுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கவா? அந்த மனுஷன் இன்னும் வரல, அவர் வரட்டும். அழிப்பைய உன்கிட்ட வந்துட்டதா சொன்னேன். அதுவா? அந்த வேலை பார்த்துட்டு இங்கிட்டு கடை சைடு இருக்குல்ல வய, அங்க பார்த்துட்டு தான் வருவாரு. அதுக்கப்புறம் தான் வருவாரு. சாப்பிட்டியா? எங்கே வாத்தியார் பொண்டாட்டி, எங்கே நான் சாப்பிட? அதெல்லாம் வீட்டிலலாம் சாப்பிட்றது இல்லை. அங்கன ஒரு நேரம் சாப்பிட்றது, ஒரு நேரம் பட்னியாக கிடக்கிறது. இப்படி தான் வாத்தியார் பொண்டாட்டி என் பொழுது ஓடிக்கிட்டு இருக்குது. என் கதையெல்லாம் ஏன் கேட்குற? அது ஒரு பெரிய கதை. அட சங்கடத்தே, வீட்டில் சண்டையும் சச்சரவுமா இருக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்டேன்னா உனக்கே மனசு வெறுத்து போயிடும். ஏனாச்சி, சாப்பாடு போட்டு சாப்பிட்றியா? ஏண்டா விடு. அட இட்லிக்கு தான் ஆட்டி இட்லி சுட்டு வச்சிருக்கிறேன், சாம்பார் வச்சு வச்சிருக்கேன். சாப்பிடு நாளு. இல்லை வாத்தியார் பொண்டாட்டி, உனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் செஞ்சு வச்சிருப்ப. எப்போவுமே நான் 5-6 இட்லி கூடத்தான் சுடுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு கூட முட்டை 2 திங்கிற மாதிரி வந்துடும் இல்லையா? யாரோ ஒரு தொகை வாராக போறாக அவியலுக்கு போடுற மாதிரி வரும். அதனால 5-6 கூட தான் நான் சீமை சுட்டு வைப்பேன். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வச்சுக்கிட்டு வரேன். 2 மட்டும் வை, 2க்கு மேற்கொண்டு வச்சுக்கூடாது என்ன? சரி சரி சரி, வச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லையில எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லணும்? வச்சுக்கிட்டு வரட்டும், நமக்கு தான் பசிக்குது. எத்தனை நாளைக்கு தான் இப்போ அங்கிட்டும் இங்கிட்டும் சாப்பிட போறேன்னு தெரியல. பேசாம ஒரு அடுப்பை ரெடி பண்ணி நாமளே உலைய வச்சு அகஞ்சியாச்சு குடிச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, அவ்வளோட்டெல்லாம் இனி போலாமா? ஆஹா, போவே கூடாது. இந்தா சாப்பிடு. என்னத்துக்கு வாத்தியார் பொண்டாட்டி இட்லி 2 தான் வச்சுட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அடிப்பாவி, இட்லி 2 மட்டும் வச்சுட்டு வான்னு வாயில சும்மா ஒரு வார்த்தை தானே சொன்னேன், அதுக்கு கரெக்டாக 2 தான் வச்சுட்டு வந்திருக்கிறா. ஹாத்தி, இவெல்லாம் நல்லா இருப்பாளா? 2 இட்லி வச்சுட்டு வந்து கொடுக்குறாளே. ஆ, என்னன்னாச்சி யோசனை? அது ஒன்றும் இல்லை வாத்தியார் பொண்டாட்டி, சும்மாதேன். சாப்பிடு சாப்பிடு, ரொம்பலாம் வைக்கல, நீ 2 போதும்னே. அந்த ஆக்கில் நான் 2 தான் வச்சுட்டு வந்தேன். என்னத்துக்கு சாப்பிட முடியாதுல்ல உன்னையால? நீ சாப்பிட்டியா? இல்லை இல்லை, அவர் வந்தோட்டி தான் 2 எருமை போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். நான் என்னத்துக்கு ஒத்தையில கிடந்து சாப்பிட? 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிடலாம்ல, அதுக்குத்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, சரி சரி சாப்பிடு. என்னத்த சொல்ல, 3 பிள்ளையில பெத்தேன்டி பாரு. இப்ப எங்கெங்கயோ சோறு வாங்கி திங்கிற நிலம். அட, என்னமோ யாரு வீட்லயே போய் உட்காந்து சோறு திங்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் வீடு தானே, நினைச்சுக்க உன்ன அண்ணன் வீடு மாதிரி. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நினைக்கிறது என்ன நினைக்கிறது? என் அண்ணன் வீடு தான். ஒரு வகையில எல்லாம் சொந்தக்காரவங்க தானே, அப்புறம் என்ன அண்ணன் வீடு மாதிரி நினைச்சுக்கங்கிற? ஒரு வகையில அண்ணன் முறை தானே வேணும். ஆமா ஆமா, சாப்பிடுவோம், அண்ணன் வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். ஆனாச்சி, மல்லிகா தான் உன்னை அப்படி பாத்துக்குவாளே, உனக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சண்டை? நல்லாதான்ட்டி பாத்துக்கிட்டா, ஒன்றும் குறை கோளாறு சொல்ல முடியாது. அப்பப்போ அவ வில்லிதேன், அப்பப்போ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியவா. பேச்சுவார்த்தையெல்லாம் மரியாதையே இருக்காது. அவளை என்னத்த சொல்றது? நான் இப்போ அவளை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காத அம்மா. ஆக்குறதுக்கு நல்ல மனசு மாட்டுக்கு தான் இருக்கிறாளுவ, பார்த்தா பாரு இப்படி. வாத்தியார் பொண்டாட்டி, ஆமா காயி, வாரது இருக்கட்டும். யாரது? தங்கச்சிக்காரி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, தங்கச்சிதேன். பசியோ பசியா, நீ தான் இருக்கிறிய பெரிய மனசு வீட்டுல. அவள்கிட்டலாம் சொல்லி இந்த இவளை நல்லா பாத்துக்க சொன்னா என்ன? ஒருத்தி கிடக்குறாங்கன்னு 3 மயனுவோ தானே, 3 மருமவோ தானே. ஒரு வீட்டில் இல்லைன்னா ஒரு வீட்டில் கஞ்சி ஊற்றக்கூடாதா? 3 மயனோலை பற்றிட்டு இப்படியா வீடு விடா? அவள் பாவம் இல்லை, கொஞ்சம் மாதிரி இறக்க குணம் இருக்கா இல்லையா அவனுங்களுக்கெல்லாம்? இதே பெரிய மாமியான்னு இருக்கிறிய அவளுக்கு ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லக்கூடாதா? சொல்லு. நீ ஒருத்தி சேர்ந்த. ஆடாடாடாடா, இவ ரொம்ப அப்படியே நல்லவ. இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நான் அவள்கிட்ட சொல்கிறேன், அவளை என்னை தூக்கி போட்டு மிதித்து விரட்டி விட்டுருவாளுவ. நீ வேற வாத்தியார் பொண்டாட்டி, இவ பண்ணுற அட்டூழியம்லாம் உனக்கு தெரியாது. ஆமாம், என்னத்தை பண்ணுது? நீ இன்னும் தங்கச்சி தானே, உனக்கு கொஞ்சமாதிரி இறக்க குணம் இருக்கா இல்லையா? தங்கச்சி பாவம்ல, அது அக்கான்னு அவிய பாவம்னு நினச்சிருக்கணும். நம்ம இப்போ நினைக்கிறதுக்கு என்னைய யாரும் நினச்சி பார்க்கல, நான் என்னத்துக்கு நினச்சி பார்க்கணும் வாத்தியார் பொண்டாட்டி? என்ன இட்லி ஊற்றுனியா? ஆமாம் சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இட்லி வேணும்னு தோணுச்சுன்னா கடையில் நான் 2 இட்லி 4 இட்லி வாங்கி தின்னா சரியா போச்சு. அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். நான் வாரேன். பெரியம்மா, என்ன இங்க? வா பெரியம்மா, உட்காரு, வீட்டுல கொண்டாந்து விடுறேன். ஒண்ணுமில்லப்பா, நீ போ, நான் நடந்து வர. அது யாரு அங்க உட்காந்துருக்குது? பெரியம்மா, அது யாரு? தெரியலையா உனக்கு யாருன்னு? ஓஹோ, நான் ஒரு பெரியம்மா. ஏன்னா அத்தை, எங்க மாமா எங்க வாத்தியாருன்னு கேட்டேன். அடாப்பா, எங்க வாத்தியார் மாமா? வேலை பக்கம் போயிட்டு என்ன வீட்டு பக்கம் வரலடா? ஏண்டா? கேட்டேன். என்ன என்னையில இருந்து உங்க வீட்டுல சோறு போட்டு இருக்கியா? பெத்த ஆத்தா
லலிதாவுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இல்ல, பேச்சா பேசுற நீ பேச்சு. வீடு வீடா போய் வாங்கி தின்னுகிட்டு இருக்கே, அதுக்கு வெக்கமா இல்லையா? இல்ல கிருஷ்ணா, வீட்டுக்கு போ. என்னதான் இருந்தாலும் வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசி ரோட்ல வேண்டாம், வண்டி எடு நீனு. சரி பெரியம்மா. என்ன அத்தை, வெக்கமா இல்லையா வீடு வீடா போய் சோறு வாங்கி திங்கிறதுக்கு? ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரணை எல்லாம் இருக்கணும் அத்தை. அப்படி எங்ககிட்ட வாங்கி திங்காட்டி தனியா ஆக்கி குடுக்கணும். அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நேரம் தின்னா என்னது அத்தை? அந்த தெருல இருந்து இந்த தெருவுக்கு வந்தாச்சா வாங்கி திங்கிறதுக்கு? லே, பெத்த ஆத்தாடா என்னதான் இருந்தாலும் பார்த்து பேசுடா. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாதடா கிறுக்கு பயல. அத்தே, பேச தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. 1000 தான் பெத்த அம்மாவா இருந்தாலும் இதெல்லாம் பேச்சு சரியில்லை அத்தை. உங்களுக்கு தெரியாது இதோட லட்சணத்தை பத்தி. சோறு போடலன்னு நாங்க சொன்னோமா? கேட்டு பாருங்க. எப்போவாது நாங்க சோறு போடலன்னு சொல்லியிருக்கோமான்னு கேட்டு பாருங்க. இது பண்ற அட்டூழியத்தெல்லாம் நீங்களே கேட்டீங்கன்னா நீங்களே வாட்டி அடிச்சிருவீங்க. தெரிஞ்சுக்கிடுங்க. சி, எனக்கு தேவையில்ல. நான் யார் வீட்டில் வாங்கி தின்னா உனக்கு என்ன? நீ தான் பெத்த தாய், நான் இல்லை. நான் பெத்த மாவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதான் சொல்லிட்டீங்களேடா, நான் யாரையுமே பெக்கல, எனக்கு பிள்ளைகளே இல்லைன்னு. பின்ன என்னத்துக்குடா நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் எங்கேயோ சாப்பிடுவேன், எங்கேயோ இருப்பேன், எங்கிட்டோ போவேன், எங்கிட்டோ வருவேன். பெத்த ஆத்தாவும் நான் உனக்கு இல்லை, உன் கூட பிறந்த தங்கச்சியும் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நான் எங்கிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன? தேவையில்லாம பேசாம வண்டி எடுத்துட்டு கிளம்புடா. வர்ற கோபத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. லேய், பெரியம்மா சொல்றேல்ல, போடா வண்டி எடுத்துட்டு. பெரியம்மா சொல்றதை கேட்பியா, கேட்க மாட்டியா? அவளுக்கு தான் வெக்கமே இல்லாம அவ தெரியுறா. நீ ஏன்டா கண்ட இடத்துல சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? முக்காயி, என்ன புரியலையே? கண்ட இடம்னா புரியலையே ஒன்றும். என்ன கண்ட இடம்னா என்ன கண்ட இடம்? என்னத்த கண்ட? இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் வாத்தியார் பொண்டாட்டி. உங்ககிட்ட நான் பேச கிடையாது. கண்டடம்னு சொன்னி அப்புறம் என்ன முக்காயி? கிருஷ்ணா, வண்டி எடு போவான். உங்கள்கிட்டலாம் பேசி மாளாது. பெரியம்மா, வார கோபத்துக்கு எங்க மானத்தை வாங்கிட்டு தெரியுது பெரியம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஊர் பூரா என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கானுவ? ஊர் பூரா என்ன பேசுறானுவ? டீ கடையில் குவிய குவியும் பேசுறானுவ, பஞ்சாயத்து இதில் பேசுறானுவ, அங்கே இங்கன்னு உட்காந்துக்கிட்டு 3 மைனோல பெத்துச்சு. 3 மைனோல கண்டுக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு அந்த வீட்டில் ஒரு நேரம் இந்த வீட்டில் ஒரு நேரம் வாங்கி தின்னுட்டு தெரியுது. பாவம், 3 மைனோல சரியான நான் இருக்கானுவ. அந்த ஒரு கிழவிக்கு சோறு போடுறதுக்கு இவங்களால முடியாதா? அந்த ஒரு தங்கச்சிக்கு செய்யறதுக்கு இவங்கனால முடியலையா? அந்த கிழவி பாவம் அப்படின்னு ஊரே எங்களை காரி துப்பிட்டு இருக்கானுவ. எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் அறிவு இல்லை, இப்படி பண்ணிட்டு தெரியுது. நாங்கள் சோறு போடல எல்லா பக்கமும் சொல்லிட்டு தெரியுது. எங்களுக்கு மாமானம் வைக்க ரோசம் இல்லாமல் இருக்கிறோம். இதை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். போடா, நீ ஆகுறத பாடுறா. என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கடா. போடா, வந்துட்டேன் இப்பதான். பண்ணு என்ன பண்ணணுமோ பண்ணு. பெரியம்மா, வரேன் பெரியம்மா. நீ முதல்ல வண்டி எடுத்துட்டு போடா. சும்மான்னு கண்ட இடத்துல கத்திக்கிட்டு கிடக்காம. கண்ட இடம்னாலும் இந்த வாத்தியார் பொண்டாட்டி சண்டைக்கு வருது. 4 பேர் வேடிக்கை பார்க்கணுமா? தேவையா நமக்கு? போடா முதல்ல வண்டி எடுத்துட்டு. சரி பெரியம்மா, அதான் மானமே போச்சே, அப்புறம் இனிமே வேடிக்கை பார்த்து என்ன பிரயோஜனம்? போறேன். சே, நமக்கு தான் கஷ்டமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவளுக்கு மான வைக்க ரோசம் இருக்கணும். அதான் ஒன்றும் இல்லாமல் தெரியுறா. ஆ, திங்கிறவ என்கிட்ட வர வேண்டியதானே? ஏக்கா எனக்கு சோறு போடுக்கா, பண்ணுக்கா, வைக்கானா? நான் போட மாட்டேனா, பண்ண மாட்டேனா? என் மாவனுன்ட்ட நான் பேச மாட்டேனா? ஏன்டா அப்படி பண்ணுறீ? எங்கள் அக்காலாம் நான் கேட்க மாட்டேனா? என்னையமோ எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு தெரியுறா. நான் என்ன செய்யறது? மாவனும் பேச தான் செய்வானுவ. இவன் ஒன்றுமே செய்யாதமே இருக்கானுவ. எல்லாம் தான் பண்ணுறானுவ. இஷ்டத்துக்கு தெரிஞ்சா அவனும் என்ன பண்ணுவானுவ? பேச்ச பார்த்தியா எங்கள் அக்கா காரி? இவகிட்ட வாயை கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது வாத்தியார் பொண்டாட்டி. அந்த அக்கில் தான் அமைதியாக இருக்கிறேன். இவனு பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை. இவனுன்ட்டு நான் என்னம்மா சோறு திம்பேன் கேளு. சின்னமாவே ரொம்ப பேசுகிறேனாச்சி, சொல்லி வை. உன் அக்கா காரி இன்னமும் கண்டடங்குது. நாங்கள் என்ன யாரோ எவரோவா? பசியில் வந்து உட்காந்துருக்க, சோறு படாமல் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? நீ கொடுத்த 2 இட்லி நான் தின்னதே பசி மாளுது. ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேனாச்சி. சரி விடு வாத்தியார் பொண்டாட்டி. அவன் பேச்சு இருக்கு பைய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். நீ ஒன்றும் கோச்சுக்கிறாத. என்னத்த செய்யறது? சரி சாப்பிடு. பாவம், பசியில் உட்காந்துருக்கல பிடிச்ச ஆளுக்கு பேசுனா நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி தானே உன்னை பேசி பாடா படுத்துறானுவ. நீ ஒன்றும் கவலைப்படாத. வாத்தியார் வரட்டும், நானே சொல்லி காசு தர சொல்கிறேன். உன் மாவளுக்கு நல்ல நீ சீரும் சிறப்புமா செய்யி. இவ்வளோ நம்பிட்டெல்லாம் இருக்காத நீ. என்ன? ஆமாம், பின்ன நான் என்ன செய்யறது? சரி நீ சாப்பிடு. என்ன இங்கிட்டு போறாக? இன்னைக்கு வீட்டுல சோறு திங்கலையா? போட்டு வச்சீங்களா இல்லையா? ஆஹா இல்லைங்க, நான் போட கிடையாது.
என்னத்துக்கு என்னைய போட சொல்றியா? நான் போடணும்லாம் அவசியம் இல்லை. ஏதோ அன்னைக்கு என் பிள்ளைய போட்டு வைக்க சொன்னி என் பிள்ளை போட்டு வச்சுச்சு, அதை மதிக்க கூட இல்லை. பிறகு நான் போடணும்னு எனக்கு அவசியமே இல்லைங்க. அப்புறம் எங்க தின்னுச்சான்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது பேசுறதுக்கெல்லாம் சோறு போடணும்ல எண்ணம் இல்லை. ஏன் எனக்கு சோறாக்குற எண்ணமே இல்லாமல் போச்சு. அவ்வளோ கோவமாக வருது. சரி விடு மல்லிகா, திரும்ப திரும்ப அதை நினைச்சு என்ன ஆக போகுது? அதே இல்லைங்க, திருப்பி ஃபோனில் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெளியில் 5 பொருள் வாங்குதான் 10 பவுனில் ஆரம் எடுக்குதான், ஒட்டையானம் எடுக்குதான். உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த கதை? பேசாட்டுக்கு இருங்க. எனக்கு அவ்வளோ கோவம் தான் வருது. எங்கிட்ட போகட்டும், எங்கிட்ட சாப்பிடட்டும், எங்கிட்ட கிடக்கட்டும். அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. பிறகு உங்கள் தங்கச்சிக்கு செய்யணும், அதை பண்ணணும், இதை வாங்கணும், ஜாமான் செட்டு வாங்கணும்னு யோசிச்சிய நடக்கிறது வேற. அப்புறம் என்ன மல்லிகா பண்றது? அப்புறம் நம்ம போகணும் தானே? இங்கே பாருங்க, போகணும் தான். நானே கடை வாங்கி இப்படியாவது செய்யணும்னு தான் நினச்சேன். ஆனால் இதுக்கு மேற்கொண்டும் நம்ம கடை வாங்கி செய்யணும்னு எந்த அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம அந்த காது குத்துக்கு போகவும் தேவையில்ல. ஏன்னா நான் சொல்கிறது வேணாங்க, நமக்கு வேண்டவே வேணாம். அவள் காது குத்துக்கு போவேணா, எங்கேயும் போவேணா. அதான் அவங்க ஆத்தா எல்லாம் வாங்குதான் பண்ணுதான் செய்யுதாம்ல. அப்புறம் நம்ம செய்யணும்னு என்னங்க அவசரம்? என்ன அவசியம் இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, போகக்கூடாது. திரும்பி என்னை மீறி அதை வாங்கணும், இதை வாங்கணும், செஞ்சு தான் ஆகணும், செஞ்சு தான் போகணும், வந்து தான் ஆகணும் ஏதாவது சொன்னீங்க. அப்புறம் வீட்டில் நடக்கிறது வேற. அதையும் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? மேற்கொண்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் வரமாட்டேன், வாங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன் இப்போவே. வீட்டில் அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. அதுக்கு இல்ல மல்லிகா, அது பெரிய மனுஷி, அது கிளவி பேசுதுன்னு அது பேச்சை கேட்டுட்டு நம்மளும் இருக்கக்கூடாது மல்லிகா. என்ன செய்யறது? நம்ம செய்யற சீரெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஊர்ல 4 பேர் அப்புறம் 4 விதமா பேசுவாங்கன்னா அப்புறம் பேசாம என்ன பண்ணுவாங்க? நம்மளதான் காரி துப்புவாங்க மல்லிகா. பாருங்க, வரட்டும். யார் வேணாலும் வட்டி என் மூஞ்சில காரி துப்பிட்டு கூட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. யாருக்கு கோலா சொல்கிறவங்க எப்போ பார்த்தாலும் கோலா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோன்னா வாழ்க்கை வாழ முடியாது. நான் உண்மைக்கு சொல்லிட்டேன், எதுவுமே செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேற்கொண்டு என் தங்கச்சிக்கு செஞ்சுதே ஆகணும்னா போனால் போய்க்கிடுங்க, நான் வரமாட்டேன். அவ்வளோதான். பிரச்சனைனால வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல. ஒரு வேலையை மன நிம்மதியோட சத்தியமாக என்னால் பார்க்க முடியல. எனக்கு மனசு ஃபுல்லாக என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு, மண்டை ஃபுல்லாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. முடியாமல் தாங்க வருது உடம்புக்கு. ஏன் அதுக்குன்னுலாம் சொல்ல தெரியலங்க. விட்டுருங்க தோட சாமியெல்லாம், என்னைய விட்டுருங்க. நல்லவளா இருக்கிறதே தப்பு. நல்லவளா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பாட்டு பேச்சும் வாங்கிட்டு கிடக்கேன். மல்லிகா நடு நில்லு மல்லிகா, இங்க பாரு சொல்றதை அப்பா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் வீட்டுக்கு ஒரு கும்பிடு. என்னை ஆள விடுங்கப்பா.